ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நீங்கள் வந்து ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய மனுஷங்க. அதாவது எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் என்ன மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷனையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க. ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில் வந்து உச்சமாகிறாரு. ஸோ உங்களோட மைண்ட் வந்து எப்போவுமே நீங்கள் கூலாக வச்சுப்பீங்க. ஈஸியாக சோஷியலைஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையவர்கள். அதை தாண்டி உங்களுடைய எதிரியாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினீங்களன்னா அவங்கள ஈஸியாக நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு கூலான மைண்டட் பர்சன் நீங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதில் முக்கியமா எந்தெந்த மாதம்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதாவது ஏப்ரல் 19லேருந்து ஜூன் 8 வரைக்கும், அதாவது உங்களுடைய ராசியாதிபதி வந்து ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் ட்ராவல் பண்ணுறாரு. இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ரிஷப ராசின்றது வந்து சொந்த ராசி, ஆட்சியாகிறார் உங்கள் வீட்டில். அதை தாண்டி 2ஆம் இடம் மிதுன ராசி வந்து ஃப்ரெண்ட்லி ஹவுஸ். இந்த 2 மாதம் வந்து தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. இந்த 2 மாதம் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் தரும். அதை தாண்டி செப்டம்பர் மாதத்தில் வந்து உங்களுடைய துலா ராசியில் போய் உட்கார்றாரு உங்களுடைய ராசியாதிபதி. அதுவும் வந்து ஆட்சி ஆகக்கூடிய வீடு தான். என்னதான் 6ஆம் இடமா இருந்தாலும் ஏற்கனவே இந்த சின்ன சின்ன கடன் தொல்லைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் லாஸ்ட் இயர்லேயே. அந்த கடன் தொல்லைகள்லாம் அதை சப்ரஸ் பண்ணி அதுலேருந்து விடுபடக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு அடுத்த வருஷத்தில். அதுவும் பர்ட்டிகுலராக செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? குரு வந்து ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது பாசிட்டிவான விஷயந்தான். பட் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம்ன்றது வந்து குருக்கு வந்து நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். இருந்தாலும் அந்த 3ஆம் இடம் குருவினுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக நெகட்டிவான விஷயங்களை பண்ண மாட்டார். குரு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற இடம் அது, தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ மற்ற ராசிகளுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்தால் எந்தெந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்லாம் கொடுத்துருப்பாரோ, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுவார். அவங்களுடைய என்ன சொல்கிறது, பொதுவாக இருக்கிற அந்த தன்னம்பிக்கையை பிரேக் பண்ணி, தைரியத்தை பிரேக் பண்ணி, மென்டல் ப்ரெஷரை கொடுத்து இதெல்லாம் பண்ணுவார். பட் உங்களுக்கு அது அந்தளவுக்கு இருக்காது, ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது.